அணி என்னன்னு பார்த்தீங்க கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் பார்க்க போறோம். என்டிஏ கூட்டணியில அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 169 தொகுதிகள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 169 தொகுதிகளும் பின்வருவதற்குள்ள முதல் தொகுதியா நம்ம ஏ டூ இசட்ல பார்த்துடலாம். அந்த வகையில ஆலந்தூர்ல 25% தான் இருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க டிஎம் அன்பரசன் அவர்கள் தொடர் வெற்றியை பெறறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதிமுகவோட பலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து ஆலங்குடிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் 25% தான் இருக்கு. அடுத்து தென்காசியில இருக்க ஆலங்குளத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து திமுக பக்கம் போயிருக்காரு. ஸோ, அதனால அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அங்க தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ் அதாவது 35% வாக்குகள் வாங்கத்தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில இருக்க அம்பாசமுத்திரம் பொறுத்தளவுக்கு 35% வாக்குகள் தான் இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட கொஞ்சம் பலம் இருக்க காரணத்தினால திமுக நேரடியா மோத போறாங்க. அடுத்து வேலூர்ல இருக்க ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு 80% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே அணைக்கட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 65% வாக்குகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அ வேலூர பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கு. அதுவும் வந்து இப்போ இவிங்க இ பிஜேபி சேர்ந்திருக்க காரணத்தினாலயும், பாமக கூட்டணியில இருக்கிற காரணத்தினாலயும் அணைக்கட்டு தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேனியில இருக்க ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களோட கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த தடவை தேனி மாவட்டத்த முழு வீச்சுல இருக்கிற 4 தொகுதிகளுக்கு அவுட் ஆஃப் 4 அப்படி கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவர் திமுக பக்கம் சென்ற காரணத்தினால ஆண்டிப்பட்டி ஒரு ஜஸ்ட் பாஸ் தான் ஆகும். அடுத்து சென்னையில இருக்க அண்ணா நகர பொறுத்தளவுக்கு 35% வாய்ப்புகள் தான் இருக்கு. அடுத்து அந்தியூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை கேண்டிடேட்டோட செலக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்களோட கேண்டிடேட்ஸ் போன தடவை நின்ன கேண்டிடேட்டே நின்னாங்க அப்படின்னா 35% தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல வந்து ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் முந்துறாரு. இத வந்து நீங்க பாமகக்கு தான் இந்த தொகுதியை குடுத்திருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரக்கோணமும் 35% வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா, அரக்கோணம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பலம் இருக்கு. ஸோ, இத வந்து பாட்டாளி மக்கள் கட்சி குடுத்திருந்தா மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும். இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 35% இருக்கு. ஆரணியில 85% வாக்குகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரவங்குறிச்சி 35% தான். ஆற்காடு 35% தான். அரியலூர் 40% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரியலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட உதவி இருக்கிறதுனால அரியலூரும் ஜெயங்கொண்டமும் மிகப்பெரிய அளவுல ஜெயங்கொண்டம் வந்து பாமகவுக்கு போயிருக்கு. ஸோ, அரியலூர்ல 40% வாக்குகள் இருக்கு. அடுத்து அருப்புக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு அமைச்சர் தொகுதி. டி.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்களோட தொகுதி. ஸோ, அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு கடினம். இருந்தாலும் 35% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆத்தூரை பொறுத்தளவுக்கு 25% தான். 25% தான் லாஸ்டா போட்டிருக்கேன். ஸோ, ஆத்தூரை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல்ல இருக்க ஆத்தூர் பொறுத்தளவுக்கு ஐ. பெரியசாமி அவர்களோட கோட்டை. அது 25%. அப்புறம் சேலத்துல இருக்க ஆத்தூர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரியில இருக்கிற பர்கூர் பொறுத்தளவுக்கு 40% வாக்குகள் வாங்குறதுக்கு 40% வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து